குட் மார்னிங். நாம் இப்போது கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு பிளானட்டரி பொசிஷன்ஸில். இப்போ அவர் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு 1/5/2024 ஈவினிங் 5:28 PM டிரான்சிட் ஆகிறார். ஸோ கடகராசிக்கு இது ரிஷபம் அப்படிங்கிறது 11வது ராசி, அது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் கடகராசிக்கு. கடகராசிக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அது ராஜயோக ராசியில் ஒன்றா வருது. ஸோ சந்திரனோட ஆட்சி வீடு, அது சொந்த வீடு. ரிஷபராசிங்கிறது சந்திரனுக்கு உச்ச வீடு. ராசியாதிபதிக்கு உச்ச வீட்டுக்கு குரு வராரு. அதை விட இன்னொரு சிறப்பு நம்ம பார்க்கணும். அதில் கடகத்துலேயும் குரு உச்சமடைகிறாரு. என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்கள் கடகராசிக்கு. ராசியாதிபதி சந்திரன், சந்திரன் இருக்கிறது தன்னோட உச்ச வீட்டில் ரிஷபத்தில் இருக்காரு. கடகராசியில் உச்சாதிபதி குரு, அவர் உச்ச சந்திரன் வீட்டுக்கு வராரு. இது ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் ஃபார் கடகராசி. இது ரொம்ப 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும். அந்த நேரத்தில் கடகராசி அன்பர்கள் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணணும். அதை லாபஸ்தானத்தில் அது ராசி அதிபதிக்கு உச்சஸ்தானம், அந்த ராசியில் உச்சாதிபதி வர்றாரு. இது ரொம்ப வெரி ரேர், நாட் ஹர்ட் ஆஃப் திஸ் பிஃபோர். பட் கடகராசி அன்பர்களுக்கு இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது ரொம்ப நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். இந்த 11ஆம் இடத்துலேருந்து என்ன அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க, தனகாரகன் புத்திரகாரகன் ரெண்டுத்துக்கும் அதிபதி குரு தான். அவர் இப்போது 10th பிளேஸ்லேருந்து 11th பிளேஸ்க்கு ஃபார் கடகராசி வர்றாரு. அவரோட பார்வைகள் எப்போவுமே 5, 7, 9 எந்த வீட்டில் இருந்தாலும் அவரோட பார்வை 5, 7, 9 அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சப்தம பார்வைங்க நார்மல் நேராக பார்க்குற பார்வை. 5, 7 ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லுவோம். அதை இப்போது 5வது பார்வையாக கடகராசிக்கு 3வது வீட்டை கன்னியை பார்க்குறாரு. 7வது பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. அது கடகராசிக்கு 5வது வீடு. 9வது பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. அது கடகராசிக்கு 7வது வீடு. ஸோ இது 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸாக அவர் ஆஸ்பெக்டிங் பார்க்குறாருன்னு அர்த்தம். இப்போ 3வது வீட்டை குரு பார்க்குறதால என்ன நன்மைகள் விளையும் அப்படின்னாக்கா, இளைய சகோதரம், தைரியம் ஸ்தானம், வீரம், இதுக்கெல்லாம் அதிபதி 3வது வீடு. கடகராசிக்கு 3வது வீடோட அதிபதி புதன். ஸோ புதனோட சொந்த வீடு அது. அங்கே புதன் உச்சமடைகிறாரு. புதனோட திரிகோண இடம். புதனுக்கு அது உச்ச வீடாக இருக்குது, ஆட்சி வீடு. இந்த வீட்டை குரு பார்க்குறாரு. ஒரு சுபர் வீட்டை பார்க்குறாரு. அது 3வது வீடாக இருக்குது கடகத்துக்கு. ஸோ இந்த போர்ஷன்லாம் அதில் ரொம்ப விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க. வீர பராக்கிரமசாலை செயல்கள்லாம் ஈடுபட்டு அவங்க வெற்றியை அடைவாங்க. சொந்தக்காரங்க, முக்கியமாக பிரதர்ஸ், யங்கர் பிரதர்ஸ், நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அடுத்தது 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கடகத்தோட 5வது வீட்டை பார்க்குறாரு விருச்சகத்தை. அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பூர்வ புண்ணியஸ்தானம். அது குழந்தைங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட குழந்தைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். அவங்க நல்லா படிப்பு வரும். கல்யாண வயசில் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகும். வேலை கிடைக்கிற ஏஜில் இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த 7ஆம் பார்வை ரிஷபத்துலேருந்து விருச்சிகத்தை பார்க்குறோம். அது கடக ராசிக்கு 5வது இடம். ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அதை. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் நல்ல பெயர் பெற்றோர்களுக்கு கிடைக்கும் அது. அப்புறம் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. மகரம் கடகராசிக்கு 7வது வீடு. ஸோ இந்த 7வது வீடுங்கிறது கலத்திரஸ்தானம் கடகராசிக்கு. விச் மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வெளியூரில் இருந்தாங்கன்னா ஒரே ஊருக்கு வருவாங்க. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 3, 5, 9, 3, 5, 7. ஸோ ஒய்ஃப் சைடில் நல்லா டேக் கேர் பண்ணிக்குது இந்த குரு பார்வை. குழந்தைங்களை நல்லா டேக் கேர் பண்ணுது. கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் நல்லா டேக் கேர் பண்ணுது. ஸோ இந்த குருவோட பார்வை. லாபஸ்தானத்தில் தனாதிபதி தனகாரகன் குரு இல்லையா, புத்திரக்காரகன் தனகாரகன். தனகாரகன் லாபஸ்தானத்தில் வர்றதால மிகப்பெரிய ஃபண்ட் ஃப்ளோ
இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அதே மாதிரி ராகு எங்கே இருக்கார்? இப்போ வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்ஸு குரு, ராகு, கேது அண்ட் சனி இவங்களோட காம்பினேஷனை வச்சு தான் நம்ம பார்க்கணும். குரு வந்து ஒரு சர்க்கிள் ஒரு இடத்துல கட்டத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு 11 வருஷம் ஆகும். அதே மாதிரி ராகு கேது வந்து 16.5 இயர்ஸ் ஆகும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிட்டு திருப்பி அந்த ராசியை டச் பண்ணுறதுக்கு. சனியானவர் 27.5 இயர்ஸ் எடுத்துப்பார் ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு வருது. ஸோ தீஸ் ஆர் தி ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ். இவங்களோட அந்த 3 பேரோட ரோல் வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுது ஹியூமன் பீயிங் லைஃப்பில். அந்தந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ் படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர் பிளானட்ஸு சச் அஸ் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், புதன் இவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ். பிகாஸ் சன்னுக்கு நியர்பையாக இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுறாங்க. அதே மாதிரி சந்திரன் இந்த கடகராசிக்கு அதிபதியாக இருக்கிறதால சந்திராஷ்டமம் பற்றி எல்லாரும் ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஒரு 2.25 நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், புதிய முயற்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சந்திரனை வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணணும் கடகராசிக்காரன், ஏன்னா அதிபதி அவர். ஸோ சந்திராஷ்டமம் மட்டும் அந்த டைமில் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் குவைட் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொல்கிறேன், குரு பயிற்சிக்கு பெரிய ரிலவன்ஸ் இல்லைன்னா கூட வி ஹேவ் டு மேக் எ பாயிண்ட் ஆஃப் இட். இப்போ ராகு வந்து 9th பிளேஸில் இருக்கார். ஸோ கேது 3rd பிளேஸில் இருக்கார். குவைட் ஆப்போசிட். ராகு கேது வந்து ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் எ ஸ்னேக். இந்த ராகுக்கும் கேதுக்கும் ஈஸ்வரன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிரக அந்தஸ்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டினா தசா புத்திகளை தாண்டி பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி ராகுக்கும் கேதுக்கும் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எந்த டெம்பிள்ஸ்க்கு போனாலும் ராகு கேதுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிடணும். நல்ல பொசிஷனில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுமாரான பொசிஷனில் இருந்தாலும் சரி, பிளானட்டரி மூமெண்ட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போயிடணும். இப்போ ராகு 9th இருக்கிறதால 9th வந்து ஒரு சுமாரான இடம் தான் சொல்கிறோம். ஆனால் கேது வந்து 3 இருக்கார். இப்போ பாவகிரகங்கள்னு சில கிளாஸிஃபை பண்ணுறோம். மேலஃபிக் பிளானட்ஸ் அதெல்லாம் யார்? சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி. இதுதான் மேலஃபிக் பிளானட் சொல்கிறோம். இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பொசிஷன் இம்பார்ட்டண்ட், அவங்க எங்கே இருக்காங்கன்றது. இது என்ன அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 3, 6, 10 and 11 இந்த பிளேசஸில் இருந்தால் இந்த பாவகிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போது ராகு 9th இருக்கார், கேது 3rd இருக்கார். ஸோ கேது இஸ் இன் வெரி குட் பொசிஷன். 3ங்கிறது வந்து இப்போ சொன்னபடி 3, 6, 10 and 11 3rd இருக்கார் அவர். ஸோ ராகு கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கேது அதை ஆஃப்செட் பண்ணிடுவார். வெரி குட் பிளேஸில் இருக்கிறது. பிகாஸ் இஸ் த டெய்ல் ஆஃப் அ ஸ்னேக். ஸோ அதுவும் நல்ல இடத்துல இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். கேது ஞானகாரகன் ராகு, மோட்சக்காரகன் கேதுன்னு அந்த ஒரு சொல்லுவாங்க. ஸோ ராகு செய்யக்கூடிய கெடுப்பலன்களை கேது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். ராகு குருவோட வீட்டில் இருக்கார் இப்போது. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். குரு வீட்டில் இருக்கார். குரு பொதுவாக எல்லாத்தையும் நல்லா பண்ணுவார். ராகு என்ன பண்ணுவார்னா தனக்குன்னு சொந்த வீடு இல்லாததால குருவோட ரோலை தான் ப்ளே பண்ணுவார் அவர். இப்போ குரு 9th இருந்தால் என்ன பண்ணுவார்? 9th குரு அப்படின்னாக்கா வெரி வெரி அட்ராக்டிவ் பாயிண்ட்டு அது. அதில் என்ன கொலோக்கியில் என்ன சொல்லுவாங்கன்னா 9th குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு 9th குரு விச் மீன்ஸ் கிங் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ ராகு வந்து வில் பிளே தி ரோல் ஆஃப் குரு ஆஸ் ஹி டஸ் நாட் ஹாவ் ஹிஸ் ஓன் ஹவுஸ். எங்கே இருக்காரோ அந்த வீட்டோட ரோல் அசீம் பண்ணிப்பார் அவர். கேது வந்து புதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை அசீம் பண்ணுவார். இப்போ அடுத்து சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். சனியும் 3, 6, 10, 11 இருந்தால் வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கடகராசியை பொறுத்தவரைக்கும் 8th இருக்கார். 8ங்கிறது அஷ்டம சனி. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க. பட் வி ஹவ் டு கிராஸ் த்ரூ தட். அதுக்குள்ள சனி பிரீத்திகள்லாம் இருக்குது. சாட்டர்டேஸ் டெம்பிள் போகணும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணோன்னாக்கா வி கேன் ரெடியூஸ் தி இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாட்டன். பட் சாட்டன் வில் ஷோ இட்ஸ் குவாலிட்டி. அது இருக்கட்டும். குரு நல்லா இருக்கார். ராகு கேது நல்லா இருக்கார். ராகு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட கேது வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் இல் எஃபெக்ட்ஸு. இல் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான பலன்களை நல்லா டேக் கேர் பண்ணிப்பார் கேது. ஸோ அதனால தான் ராகுவும் கேதுவும் குவைட் ஆப்போசிட். எப்பவுமே 7th ஈச் 7th பிளேஸில் தான் இருப்பாங்க அவங்க. ஸோ ஒன்று சுமாரான இடம்னா இன்னொரு இடம் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்போவுமே அந்த ஒரு ராகு கேதுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்கும்.
ஸோ சனி கொஞ்சம் பாதகமான பலன்களை கொடுத்தாலும் கேதுக்கு, ஐ மீன் கடகராசிக்கு, இப்போது 4, 6, 8 இடங்களை 3, 5, 7 பிளேசஸை பார்க்குறதால கடகராசிக்கு குருவால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுது. நம்ம சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லாயிருக்கும், சில்ட்ரன் நல்லா இருப்பாங்க, ஒய்ஃப் சைட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. சனி வந்து ஆயில் காரகன் இல்லையா, 8ஆம் இடம் ஆயிலையும் குறிக்கும். ஆயில்னா ஆட்சியாக இருக்கார். ஸோ அதனால் லைஃபோட டெம்பரரி டிஃபிகல்ட்டிஸ் வரலாமே ஒழிய லைஃப் ரிஸ்க்கெல்லாம் எதுவும் கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு. இட் வில் பி வெரி குட். ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து வெரி வெரி கிரேட் ஹெல்ப். ரொம்ப நல்லாயிருக்கும், உடல்நலம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட டேக்கன் கேர் பை தி குரு. குரு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திருப்பி அந்த பாயிண்ட் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். கடகராசியோட அதிபதி சந்திரன், அவருக்கு 11வது இடம் ரிஷபம். 11வது இடத்துல சந்திரன் உச்சமடைகிறாரு. கடகராசியில் குரு உச்சமடைகிறாரு. அந்த குரு கடகத்துக்கு 11வது இடத்துக்கு ராசியாதிபதி உச்சமடைகிற இடத்துக்கு வராரு. ஸோ ஃபைனான்ஷியல் கண்டிஷன் ஃபார் கடகராசி இஸ் எக்ஸலண்ட் இந்த 1 இயர் பீரியடில். ஸோ 1 May 2024 டிரான்சிட் ஆகிறது. 11th May 2025 வரைக்கும் இட் இஸ் டிரான்சிட்டிங் இன் கடகராசி. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது உங்களுக்கு வராது கடகராசிக்கு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல ராசியோட உச்சாதிபதி சேர்ந்திருக்கார். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ், ப்ரைவேட் அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி ராகுஸ்தலம் திருநாகேஸ்வரத்தில் இருக்குது, இங்கே காலஹஸ்திரியில் இருக்குது. குரு வழிபடணும்னா குரு நவகிரகங்களில் வழிபட்டுக்கலாம். ஆலங்குடி ரொம்ப ஃபேமஸ், உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆலங்குடி குருஸ்தலம் அப்படின்ட்டு. தக்கோலம்னு ஒரு இடம் இருக்குங்க அரக்கோணம் பக்கத்தில். அங்கே இருக்கிற ஜலநாதீஸ்வரர்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி குரு அனுவர் தலை இப்படி கொஞ்சம் சாச்சு கேட்பார். நம்ம சொல்கிற கோரிக்கைகளை அவர் கேட்குறதாக அங்கே ஐதீகம். சான்ஸ் கிடைக்கிறவங்க அங்களும் போயிட்டு பாருங்கள். சனி பகவானுக்கு நம்ம வீக்லி கடகராசிக்கு அன்பர்கள் அஷ்டம சனியாக இருக்கிறதால கோயில்களுக்கு சென்று அவரை வழிபட்டு அவருக்கு உண்டான அர்ச்சனை பண்ணிவிட்டு பலனடைங்க. குட் டே.